மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக மாறி இருக்காரு. ஏன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேயே சொன்னார், ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் ஜெயிச்சு முன்னுக்கு வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம், அவனுக்கான ஒரு வாய்ப்பும் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக கிடைச்சிடாது, அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்கவும் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாமா? என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு? பிறந்தப்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு குழந்தை தான் பிறக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தப்போ டாக்டர் சிசேரியன் தான் குழந்தை. இப்போ பாப்பா எடுத்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க இன்னொரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிறக்கும்போது நைட்டு 3 மணி. அப்போ இன்னொரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு குமரன் எடுத்த உடனே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் சைடு வந்து பொம்பளை பிள்ளைங்க நிறைய. அம்மாவுக்கும் அம்மா அப்பா இல்லை, எங்களுக்கும் என்னோட 19 வயசுலேயும் அம்மா இல்லை. அம்மா ஒரு பொண்ணு இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் 3 பேர் பொண்ணு, நாங்கள் கஷ்டப்பட்டோம். அப்போ எனக்கும் முதல் குழந்தை பொண்ணு பிறந்துச்சுன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அடுத்து குமரன் பிறந்தவுடனே எனக்கு அப்படி அப்பாடா, ஏன்னா அது அப்படி வந்துருச்சு. அது தவறு தான், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்ல தவறு தான். ஆனால் நாங்கள் அதுலேருந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டு வந்துட்டோம் அந்த காலகட்டம்.